ஹாய் நண்பர்களே, எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் டாக்டர் கே சதீஷ்குமார் அண்ட் வெல்கம் டு மை S1 TV யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஆணூருக்கு மேலே இன்ஃபெக்ஷன் வரத்துக்கு ரீசன் என்ன சார்? என்னென்ன காரணத்தினால இந்த இன்ஃபெக்ஷன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு இந்த ஆணூருக்கு மேலே? சொல்லுங்க, இந்த பாக்டீரியா இன்ஃபெக்ஷனா வைரல் இன்ஃபெக்ஷனா எப்படி இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு? ப்ரிகாஷன்ஸ் எப்படி எடுக்கணும்? நிறைய பேர் நிறைய நண்பர்கள் இந்த கேள்வி கேட்டாங்க. இந்த வீடியோ நம்ம அந்த இன்ஃபெக்ஷன் வரதுக்கு ரீசன் என்ன, அப்புறம் எப்படி ப்ரிகாஷன்ஸ் எப்படி ஃபாலோ பண்ணணும் வராமல் இருக்கிறதுக்கு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக கிளியராக உங்களுக்கு புரிய மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தா நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணால் கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும். கிளிக் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிங்க. போன வீடியோ கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா? இன்னும் வீடியோ லைக் கூட பண்ணுங்க. டாபிக் உள்ள போனா, ஆணூருக்கு மேல இன்ஃபெக்ஷன் வரதுக்கு ரீசன்ஸ் என்ன இருக்கும், அப்புறம் ப்ரிகாஷன்ஸ் எப்படி இருக்கணும், நிறைய பேர் கேட்டாங்க. பார்க்கலாம் ஒன்றுனா. இங்க மெயினா ஆணூருக்கு மேல இன்ஃபெக்ஷன் நவ்வே ஜென்ரேஷன் நிறைய பேர் இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். பிகாஸ் ஏன்னா நிறைய பேர், நான் ப்ரீவியஸ் வீடியோல சொன்ன டயபெட்டிஸ் இருக்கும், அப்புறமா இந்த ஹைப்பர் டென்ஷனுக்காக இந்த சில ட்ரக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருப்பாங்க. அப்புறமா இந்த ஆணூருக்கு மேல சில இன்ஃபெக்ஷன்ஸ் வரும், இந்த பெலனைட்டிஸ், ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன். ரெண்டும் ஒன்று தான். அப்புறமா ஸ்கேபெக்ஸ், அப்புறமா ஸ்டிடி இன்ஃபெக்ஷன், செக்ஸுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன், சிஃபிலிஸ் ஆட்டோ, இந்த கனியேரியா ஆட்டோ ஸ்கின் மேல வராது, பட் ரொம்ப அந்த பஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ், கனியேரியா இன்ஃபெக்ஷன் வந்தா. அப்புறமா வாட்ஸு. இந்த மாதிரி சில செக்ஸுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன் வந்தா அந்த மேலே இருக்க அந்த ஃபோர் ஸ்கின் ஒரு வாட்டி ஃபுல்லாக டைட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். டைட் ஆகிடும், ஒரு வாட்டி இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தி ஆகிடும், அதிகமாகிடும். நீங்கள் இந்த இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கணும்னா மோஸ்ட்லி நீங்கள் செக்ஸை வச்சுக்கிறீங்களா, ப்ரிகாஷன்ஸ் மஸ்ட் அண்ட் ஷுட்டாக ஃபாலோ பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தென் ஆஃப்டர் இன்டர்கோர்ஸ் அந்த ஆணூறுப்பா க்ளீன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. எப்போ நீங்கள் க்ளீன் பண்ணுறீங்களோ ஒரு வாட்டிக்கு இன்ஃபெக்ஷன் வராது ஃப்ரெண்ட்ஸ். பட் கண்டிப்பாக வராது நான் சொல்ல முடியாது. ஒரு 100க்கு ஒரு 95% சேஃப்னு சொல்லிடலாம், ஒரு 5% சொல்ல முடியாது, வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. க்ளீன் பண்ணிங்க. தென் ஆஃப்டர் அன்னோன் பர்சன்ட் போய் நீங்கள் தயவு செஞ்சு இன்டர்கோர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாதீங்க. வித் சேஃப்டியோட போனால் கூட உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? இந்த மாதிரி ப்ரிகாஷன்ஸ் மஸ்ட் அண்ட் ஷுட்டாக ஃபாலோ பண்ணு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா அந்த ஆணூர் டெய்லி க்ளீன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. தென் ஆஃப்டர் இன்னர் வியர் இருக்குல்ல, இன்னர் வியர் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணுங்க. 30 days ஒன்ஸ், 20 days ஒன்ஸ் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணணும். நியூ இன்னர் வயர் போடுறது நல்லது உங்களுக்கு. ஏன்னா இந்த இன்னர் வயர் போடும்போது கூட உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் அந்த ஃபோர் ஸ்கின் டைட் ஆகிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதனால சொல்கிறேன். ஓகேவா? மோஸ்ட்லி டெய்லி அந்த ஃபோர் ஸ்கின் ரிமூவ் பண்ணி க்ளீன் பண்ணிங்க. தென் ஆஃப்டர் டயபெட்டிஸ், இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நல்லா வச்சுக்கோங்க. மோஸ்ட்டாக இந்த டயபெட்டிஸ்னால தான் அதிகமாக இந்த ஃபோர் ஸ்கின் டைட் ஆகும் அப்பப்போ. இது வந்த பின்னாடி உணவுல என்னென்ன உணவுகள் சாப்பிடணும் அப்கமிங் வீடியோஸில் நான் டிஸ்கஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஒரு வீடியோ கூட போடுறவங்களுக்காக. ஏன்னா நிறைய நண்பர்கள் கேட்டுக்கிறாங்க என்ன சார் டயபெட்டிஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ணும். அப்கமிங் வீடியோஸில் நான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இந்த லோ கார்போஹைட்ரேட் ஃபுட் எடுத்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. எக்ஸசைஸ் பண்ண வேண்டிய தேவையில்லை. அஃப்கோர்ஸ் எக்ஸசைஸ் பண்ணும் டெய்லி ஒரு 1 or 2 km வாக் பண்ணுறது பண்ணணும். பட் சில ஃபுட்ஸ் எல்லாம் அட்வைஸ் பண்ணுறேன் நான். ஓகேவா? ஏன்னா அந்த ஃபோர் ஸ்கின் டைட் ஆகக்கூடாதுல்ல, அதனால இந்த மாதிரி ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும். ரீசன்ஸ்க்கு ஒரு ஆல்ரெடி சொன்னேன் இந்த வீடியோலவே, ப்ரீவியஸ் வீடியோவில் நான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணேன். உங்களுக்கு ஏதாச்சும் இந்த வீடியோவில் டவுட் இருந்தா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு நல்ல டாபிக்கோட முன்னாடி வந்துடுறது வரைக்கும் எல்லாருக்கும் வணக்கம்.